ஜஸ்டிஸ் இஸ் கம்மிங். ஸோ ஃபைனலி ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீங்க கேட்ட ஜஸ்டிஸ் உங்களை நோக்கி இப்ப வருது. ஸோ எந்த விஷயத்துக்கு ஜஸ்டிஸ் கிடைக்குது உங்களுக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபியூ மினிட்ஸ் ஜென்ரல் ரீடிங் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிக்கப் ஆயிலுக்குள்ள போகலாம். ஸோ இன்னைக்கு ஓகே, ஸோ இட்ஸ் a different reading. ஜென்ரல் ரீடிங் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம். ஓகே, ஸோ யார் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஜென்ரல் ரீடிங் அண்ட் ரீடிங்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட மியூசிக் சேனல் சோல் கோட் ஆடியோவை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி இங்கிலீஷ் டேரோ சேனலை சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கும் நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நியூவான டாபிக்ஸ் நியூவான தீமோட வந்துட்டு இனி வரக்கூடிய டேஸில் வந்து கொண்டு வர போகிறோம். ஓகேவா? அண்ட் உங்களுக்கான நியாயம் எதில் வந்துட்டு வருது? மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட நிம்மதி, அதாவது நிம்மதியான ஒரு தூக்கம்ங்கிறதே இல்லை. நிறைய விஷயங்களால வந்துட்டு அந்த நிம்மதி, அந்த தூக்கம் அப்படிங்கிறது வந்துட்டு போயிருக்குது. ஓகேங்களா? அதுக்கு ரீசன் வந்து கிளாரிட்டி தெரியல. அதாவது தூங்கக்கூடாதுன்னு கிடையாது, பட் ஆனால் ஏதோ ஒரு விஷயத்துக்கு கிளாரிட்டி தேடி போய்கிட்டே இருக்கிறீங்க. அந்த கிளாரிட்டி வந்து உங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது. அந்த கிளாரிட்டி இந்த டைம் வருது. அண்ட் உங்களோட கான்ஃபிடென்ஸ் திரும்பி வருது. யாரோ உங்களோட கான்ஃபிடென்ஸை பிரேக் பண்ணியிருக்கலாம். அந்த கான்ஃபிடென்ஸ் வந்துட்டு திரும்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? திஸ் இஸ் பியூர்லி டிவைனோட பிளஸ்ஸிங். டிவைனோட ஒரு மெசேஜ் இல்லாம இந்த ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது உங்களை நோக்கி வரவே வராது. இப்போ இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா ரொம்ப நிறைய அழுதுருக்கீங்க, ரொம்ப நிறைய ப்ரே பண்ணியிருக்கீங்க. இதுல இருந்து வெளியே வரத்துக்கு போராட்டம் பயங்கரமா இருந்திருக்கு. ஓகேவா? அண்ட் நிறைய ஏமாற்றங்கள் அடுத்தடுத்து. ஸோ உங்களுக்காக இந்த டைம் உங்களுக்கு உங்களோட ப்ரேயர்ஸ்க்கான ஒரு பதில் அப்படின்னு கூட வந்துட்டு சொல்லலாம். ஆனா ஜஸ்டிஸ் வருது, கரெக்ட். பட் பொறுமையாக இருக்கணுங்கிறது இன்னொரு மெசேஜா சொல்றாங்க. அண்ட் நீங்க ஒன்ஸ் ஃபுல்லி ப்ரிப்பேர் ஆகிற வரைக்குமே வந்துட்டு எந்த விஷயத்தையும் யாருக்கிட்டையும் சொல்லாம இருக்கிறது வந்து நல்லது. ஓகேங்களா? நிறைய விஷயங்கள் வந்து மற்றவங்க கிட்ட எதுவுமே தெரியாதபடியே வந்துட்டு இருந்துக்கிறது நல்லது இந்த டைம். ஒன்ஸ் உங்களுக்கு எல்லாமே செட்டில் டவுன் ஆகுற வரைக்குமே. ஓகேவா? ஸோ இட்ஸ் a வெரி குட் கிளியர் சைன். அண்ட் வெரி சூன் ஏதோ ஒரு டெம்பிள்க்கு, ஐ திங்க் மே மந்த்து இல்லைன்னா ஜூனில் நீங்கள் வந்து கோவில் ஏதோ ஒரு டெம்பிளுக்கோ ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் செய்ய போகிறீங்க. ஒரு அபிஷேகம் மாதிரி இல்லை ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு நீங்கள் ஸ்ட்ராங் ப்ரேயர், விஷஸ், வேண்டுதல் ஏதோ ஒரு விஷயம் வந்து செய்ய போகிறீங்க. ஓகேங்களா? இட்ஸ் a வெரி கிளியர் சைன் இந்த இடத்துல காமிக்குது. கம்மிங் அவுட் ஆஃப் ஒரு ட்ராப், ஒரு எமோஷனல் ட்ராமால இருந்து வெளியே வர்றதுக்கான கிளியர் சைன். அண்ட் பீஸ்ஃபுல் ஸ்லீப் அப்படிங்கிறது கிடைக்கும். அதுதான் முக்கியமான ஒரு விஷயம் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு. ஓகே, ஸோ மற்ற என்ன விஷயங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஜஸ்டிஸ் குறிப்பிட்ட அளவுக்கு வருது அப்படிங்கிறத வந்து நம்ம பிக்கப் ஆயிலுக்குள்ளார போய் பார்ப்போம். ரைட்? ஓகே, ஸோ 3 பைல் வந்துட்டு தரேன். பைல் நம்பர் 1 இந்த பிரேஸ்லெட் கொடுக்குறேன். பைல் நம்பர் 2க்கு ஓகே ஐ கிவ் திஸ் இந்த ஒயிட் கலர் யூனிகார்ன் பென் நான் வந்து தரேன். பைல் நம்பர் 3க்கு வந்துட்டு ஓகே இந்த ஸ்மைலி நான் தரேன். ஸோ 3 பைலில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. மோர் தென் 1 பைல், ஒரு பைலுக்கு மேலே பார்க்கணுன்னாலும் தாராளமாக பார்க்கலாம். ஓகே, ஓகே சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்னும் கொஞ்சம் டிலே ஆகும், லேட் ஆகும் அப்படின்னு நினச்சா வீடியோ வந்துட்டு பாஸ் பண்ணிவிட்டு பைலை சூஸ் பண்ணிவிட்டு அண்ட் தென் கண்டினியூ பண்ணுங்கள். பைல் நம்பர் 1 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம்.
ஃபார் பைல் நம்பர் 1க்கு வந்துட்டு ஒரு ஃபேம்க்கான ஒரு சைன் காமிக்குது. அதாவது ஏதோ ஒரு இடத்துல வரக்கூடிய டேஸ்ல சொல்லலாம், இல்லைன்னா நியர் ஃபியூச்சர்னு கூட சொல்லலாம். ஏதோ ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் உங்களோட ஃபேம் அண்ட் ரெஸ்பெக்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்கு. அதாவது ஒரு அமௌங் யோர் ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ஒரு ரொம்ப பழகின சர்க்கிள், பழகின ஒரு பர்சன்ஸ் அண்ட் பிளேசஸ்ல இடத்துல தான் வந்துட்டு இந்த மாதிரி வந்து காமிக்குது. வெரி நோன் சர்க்கிள் அப்படி அந்த இடத்துல தான் வந்து ஒரு ஃபேம் அப்படிங்கிறது வருது. அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? அண்ட் எந்த ஒரு விஷயத்துக்கு வரும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு அட்லீஸ்ட் அந்த ஒரு நாள் இல்லை ஒரு 1 or 2 days ஒரு காசிப் இதில் வந்து இருப்பீங்க. ஒரு நல்ல ஒரு காசிப் அப்படிதான் வந்து காமிக்குது. பொறாமை இருக்கும், அதெல்லாம் இல்லாமல் இருக்காது. பட் இது வரைக்கும் உங்களை பிளேம் பண்ணிட்டு குறை சொல்லிட்டு இருந்தவங்க ஒரு நல்லதா வந்துட்டு ஒரு 2-3 வார்த்தைகள் சொல்றதுக்குமான வாய்ப்புகள் இருக்கும். அலாங் வித் பொறாமை, கம்பேரிஷன், ஜெலசி அதுவும் இருக்குதான் செய்யும். அண்ட் வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஜஸ்டிஸ் என்ன சொல்லணும் அப்படின்னா, பைல் நம்பர் 1க்கு நீங்கள் யாரோடும் ஒரு பிடியில இருந்து வெளியே வரீங்க. யாரோ உங்களோட மைண்டை இவ்வளோ நாளாக ஆக்சஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அது உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும், இல்லை லவ்டு ஒன்ஸாக இருக்கட்டும். அந்த பாசம், நான் உனக்கு கரெக்டாக தான் அட்வைஸ் பண்ணுறேன், நான் உனக்கு கரெக்டாக தான் கொண்டு போகிறேன், இப்படி செய்ய அப்படின்னு உங்களுடைய தனிப்பட்ட இண்டிவிஜுவாலிட்டியை வந்துட்டு உடைச்சிட்டு அவங்க சொல்றத, அவங்க நினைக்கிறத வந்து நீங்க செய்யற மாதிரி கொண்டு போயிட்டு இருந்திருக்காங்க. யாரோட ஒரு லைஃபோ, யாரோட ஒரு மைண்ட் செட் படி தான் இவ்வளோ நாளாக இருந்திருக்கீங்க. அண்ட் உங்களுக்கே தெரியுது சம்டைம்ஸ் நம்ம ஏன் இதெல்லாம் செய்யறோம், தேவையில்லையே, ஏன் எல்லாமே நம்ம வந்து பிடிக்காததை செய்யறோம்னு சொல்லிட்டு. பட் அந்த பிடி மற்றவங்க கண்ட்ரோல்ல இருந்திருக்கு. இந்த டைம் அது விலக வாய்ப்பு இருக்கும். இவ்வளோ நாட்களாக ஒரு தெளிவான ஒரு கிளாரிட்டி இல்லை, எங்க வந்து அந்த ப்ராப்ளம் எதனால இப்படி ஆச்சுன்ற ஒரு கிளாரிட்டி இல்லை அப்படின்னா அந்த கிளாரிட்டி இந்த டைம்ல வந்துட்டு கிடைக்கும், ஓகேவா? ஜஸ்ட் லைக் ஒரு மிரர் எனர்ஜி மாதிரி வந்துட்டு இருக்கும். மிரர் எனர்ஜினா என்னென்ன விஷயங்கள் இது வரைக்கும் உங்களுக்கு ஒரு தெளிவில்லாம எல்லாம் இருந்துச்சோ அது எல்லாமே வெளியே வருது. உண்மைகள், ட்ரூத் இஸ் கம்மிங் அவுட், சம் சீக்ரெட்ஸ் வருது. இந்த சீக்ரெட்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? அதாவது சீக்ரெட்ஸ் அப்படிங்கிறப்போ நிறைய விஷயங்கள்லாம் கிடையாது, 1 or 2 இருந்தா கூட அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். அண்ட் பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் இது ஒரு சில பேர் ரொம்ப பெருசா ஆசைப்படுறீங்க ஏதோ ஒரு விஷயத்துல, கரெக்ட்? ஆசைப்படுறது தப்பு கிடையாது. பட் அந்த ஆசையோட சேர்ந்து பயமும், ஒரு ஒரு பயங்கரமான ஒரு இமோஷன்ஸ், ஏதோ ஒரு விஷயமும் அட்டாச் ஆகியிருக்கு. அது என்னன்னா, நீங்க ஆசைப்படுற விஷயத்த உங்களால செய்யறதுக்கான ஒரு சூழ்நிலை வந்துட்டு அமைச்சு கொடுக்க மாட்டேங்குது. அது என்ன விஷயங்கிறத பாருங்க. ஒரு புது ஸ்டார்ட்டோ, ஒரு புதுசா இதுல பண்ணணும், இல்ல உங்க பிடியில இருந்து வெளியே வர்றதுக்கு முயற்சிகள் எடுக்கணும். அது டெஃபினெட்லி ஒரு சில பேரோட மிகப்பெரிய விஷஸ்ன்னு சொல்லலாம். அதுக்கான முயற்சிகள் வந்துட்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பார்ப்போம் வாட் எல்ஸ். அண்ட் கிளாரிட்டி. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, மற்றவங்களோட மைண்ட் செட், மற்றவங்க சொல்றதை மட்டும்தான் நீங்க செஞ்சுக்கிட்டே வந்துகிட்டு இருந்தீங்கன்னு. இனிமேல் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும். அது கிறிஸ்டல் கிளியரா தெரியும்னு சொல்லலாம், ஓகேங்களா? யார் யாரெல்லாம் மெனிப்புலேட் பண்ணியிருக்காங்க, யார் எப்படிப்பட்ட பர்சன், இனி எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் பிக்சர் உங்களுக்கே தெரிய வந்துடும், ஓகேவா? அண்ட் உங்க இன்ட்யூஷன் இஸ் அ வெரி 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 குட் சப்போர்ட் சிஸ்டம். பைல் நம்பர் 1க்கு மிகப்பெரிய சப்போர்ட் சிஸ்டம் யாரு? உங்களோட இன்ட்யூஷன் தான். அது இன்னும் டெவலப் பண்ணிக்கிட்டே இருங்க, ஓகேவா? அண்ட் ஒரு சில பேர் வந்துட்டு பைல் நம்பர் 1 நீங்க வந்து ஒரு லேட் நைட்டா தூங்குற பர்சனா இருந்தீங்க அப்படின்னா அந்த லேட் நைட்ல வரக்கூடிய ஒரு தாட்ஸ் என்ன ஃபீலிங்ஸ் வருதுங்கிறத நோட்டீஸ் பண்ணுங்க, ஓகேங்களா? சம்டைம்ஸ் லேட் நைட் ஸ்லீப்பரா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லேட் நைட் நிறைய நிறைய மெசேஜஸ் உங்களை நோக்கி வந்துட்டு வரும் இந்த பீரியட் ஆஃப் டைம், ஓகேங்களா? அதாவது உங்க குழப்பத்துக்கு ஒரு ஹிண்ட், ஒரு பதில் அந்த டைம்ல தான் வந்து உங்களுக்கு நிறையவே கிடைக்கும், ஓகே? அண்ட் இந்த சர்ச், அதாவது இந்த டைம்ல பாத்தீங்கன்னா தேடுதல்கள், ரிசர்ச், நிறைய சர்ச் பண்ண ஆரம்பிப்பீங்க. நிறைய விஷயங்கள்ல வந்துட்டு பதில தேடிக்கிட்டே வந்துட்டு இருப்பீங்க. பட்
இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனர்ஜி ட்ரைனிங்கிறது கம்மியாக இருக்குது, ஆனால் கிளாரிட்டிங்கிறது அதிகமாக இருக்குது. அதாவது எவ்வளவு தேடினாலும் அந்த தேடுறதுக்கான பதில் உங்களை நோக்கி வந்துடும், வேஸ்ட் ஆகாது எந்த ஒரு விஷயம். ஓகேவா? ஏன்னா கரெக்டான ஒரு பாத், ஒரு பீரியட், இந்த டைம் பீரியட் வந்து இட்ஸ் அ வெரி குட் அப்படின்னே சொல்லலாம் ஃபார் file number 1க்கு. ஓகே, I'll take one more. ஓகே, இந்த கார்டும் சேர்ந்து வந்துருச்சு, அதனால் நான் இதுவும் எடுத்துக்கிறேன். வாட்ச் யுவர் வேர்ட்ஸ், bring a gentle touch. வார்த்தைகள் கவனம், வார்த்தைகள் கவனம். file number 1 ரெண்டு விஷயம் சொல்கிறாங்க. அதாவது ஜஸ்டிஸ் கிடைச்ச உடனே ஒரு பிட் ஆஃப் ஃபேம் கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன் பிகினிங்கில். அது உங்களோட ஆட்டிடியூடை மாற்றும். வார்த்தைகள் கொஞ்சம் அதிகார தோரணைகள் இருக்கும். நீங்கள் ஒரு சில பேரை ரொம்ப ஷார்ப்பாக வந்துட்டு பேச போகிறீங்க, மைண்டில் இருக்குது, அதை வெளியில் பேசிடுவீங்க. ஒருத்தவங்களை பற்றி மைண்டுக்குள்ளே ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக வச்சுருந்தீங்கன்னா அதை வெளியில் கொட்டுறதுக்கான டைம். உங்களை மீறி ஒரு சில உண்மைகள், ஒரு சில ரகசியங்கள் வழி வந்துடும். அண்ட் அதில் கேர்ஃபுல்லாக இருங்க. அதாவது கோவத்தில் திருப்பி அன்னைக்கு எனக்கு செஞ்சல, இப்போவா நான் சொல்லி காமிக்கிறேங்கிற ஒரு மைண்ட், ஒரு விஷயத்தில் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாமே வெளியே வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த டைமில் நீங்கள் உங்களோட எனிமிட்டி வளர்த்துக்கிறதுக்கான டைம் கிடையாது, அது இன்னும் டெவலப் பண்ணுறதுக்கான டைம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ உங்களோட லைஃப்பில் அந்த ஒரு பிடியிலிருந்து வெளியே வந்து உங்களோட ஓன் லைஃபுக்குள்ளே போகிறதுக்கான ஒரு டைம். ஸோ திஸ் இஸ் வெரி குட் சைன். அதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. file number 1 இது வந்து ஒரு நல்ல சான்ஸ். இதை திருப்பி மறுபடியும் இந்த சான்ஸ் எப்போ வருங்கிறது உங்களால் கணிச்சே பார்க்க முடியாது. அப்போது அப்படி வர சான்ஸை அழகாக யூஸ் பண்ணுங்கிறது தான் இந்த டைம். ரொம்ப யோசிச்சுட்டு தேவை கிடையாது. யூ பி யுவர் செல்ஃப். எக்காரணத்தை கொண்டும் இந்த டைம் பீரியடில் நீங்கள் உங்களோட ட்ரூ செல்ஃபை இழந்துடாதீங்க. file number 1 வெரி ஜென்டில், வெரி வார்மான கேரக்டர், ரொம்ப நல்ல குணம், சாஃப்ட் கேரக்டர், எல்லாத்துக்கும் பிடிக்கக்கூடிய குணம் தான். ஆனால் அந்த ஒரு குணத்தை விட்டுறாதீங்க. ஓகே, நம்ம ரூடாக இருந்தால் தான் பிழைக்க முடியும், இனி நம்ம இந்த சாஃப்டாக இருந்தாலும் வேலைக்கு ஆகாது இப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஒரிஜினாலிட்டி மாற்ற ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. பி யுவர் செல்ஃப். அது வந்து வேண்டாம். ஓகேங்களா? உங்களோட ட்ரூ செல்ஃப்ல இருந்து நீங்கள் வெளியே வந்துடாதீங்க எக்காரணத்தை கொண்டு. ஓகே, பார்ப்போம் வாட் எல்ஸ். மோர் ஆஃப் ஹீலிங்ஸ் எடுத்துக்கோங்க, மோர் ஆஃப் ப்ரேயர்ஸ், டோன்ட் ஸ்டாப் ப்ரேயிங். அதாவது ஓகே, நம்ம வேண்டுனது நடந்துருச்சு, கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரேயரை மட்டும் ஸ்டாப் பண்ணாதீங்க. அது எப்பயுமே உங்களுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக வந்துட்டு இருக்கும். அண்ட் இந்த டைமில் வந்துட்டு நீங்கள் ஏதோ ஒரு நியூவான ஒரு பிளேஸ்க்கு இன்வைட் பண்ணப்படுவீங்க. அதாவது நீங்களா தேடி போகிறது வேற, அவங்களா இன்வைட் பண்ணுறது வந்துட்டு வேற. ஓகே, தட் ஸ்லோ ரெக்கக்னிஷன், அந்த ஃபியூ மினிட்ஸ் ஆஃப் ஃபேம் சொல்லியிருந்தேன்ல, அது வந்துட்டு டெஃபினெட்லி வந்து உங்களுக்கு வந்து கிடைக்குது. ஓகேவா? ஒரு பாசிட்டிவான ஒரு சைன், ஒரு நியூஸ் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் 1 or 2 வீக்ஸ்குள்ளார ஒரு சின்ன நியூஸாக இருந்தாலும் ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸ் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். அது வந்து உங்களை பற்றியோ இல்லை உங்களை காயப்படுத்தினாங்களா அந்த நபரை பற்றியோ, பட் சம்வேர் அந்த நியூஸ் உங்களை நோக்கி வரும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல். file number 1 நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு ஐ லவ் மை செல்ஃப், ஐ எம் ரெடி ஃபார் திஸ் ஜஸ்டிஸ், இல்லை என்ன ஒரு விஷயம் யூனிவர்ஸ்க்கு சொல்லணுமோ அதை கூட தாராளமாக டைப் பண்ணலாம். தேங்க்யூ. file number 2 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஓகே, ஸோ file number 2க்கு என்ன ஒரு மெசேஜ் வந்திருக்கு, ஸோ பார்க்கலாம். ஸோ வாட் இஸ் தட் ஜஸ்டிஸ்? Okay, you got the strength. Hey, okay, that's a good sign. Pile number 2. Okay, I always say unicorn is a magical thing. மேஜிக்கலான ஒரு விஷயம். ஸோ இந்த பைலை நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னா தென் ரெடி டு வெல்கம் மேஜிக். அதாவது இந்த பைல் நம்பர் 2 சூஸ் பண்ணவங்க நிறைய பேருக்கு யூனிகார்ன் ரொம்ப பிடிக்கலாம், மேஜிக் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், மேஜிக் திங்ஸ் பிடிக்கலாம், ஒரு சைல்டிஷான ஒரு விஷயங்கள் பிடிக்கலாம். பட் சம்வேர் ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு லைஃப்பில் இருக்குது அப்படின்ற ஒரு பிலீவ் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக வந்துட்டு இருக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு எஸ், இட் இஸ் அ வெரி கிளியர் சைன்.
நீங்கள் ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி கூட சொல்லலாம், ஏதோ ஒரு விஷயத்து மேலே அதிகமாக ஆசைப்பட்டு இருந்தீங்க, ஏங்கி இருந்தீங்க. ஆசைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அது சம்பந்தமான ஏக்கங்கள் அதிகமாக இருந்திருக்கு. யாரையோ பார்த்து கம்பேர் பண்ணியிருக்கீங்க. நான் ஆசைப்பட்டது அவங்க வந்துட்டு கிடைக்குது, எனக்கு நான் கேட்கறது அங்கே கிடைக்குது, எனக்கு இப்படி இருக்கணும்னு ஆசை. ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு நீங்கள் ஏங்கி இருந்தீங்கன்னா அது இந்த டைமில் வந்து வருது. அது எதுவாக வேணா இருக்கலாம், ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம், இல்லை பெரிய விஷயமா கூட இருக்கலாம். பட் நீங்கள் ஏங்கின விஷயம் இந்த டைமில் வருது. ஓகே, ஸோ இட் இஸ் அ வெரி கிளியர் சைன். அது உங்களோட மைண்ட் செட்டை கம்ப்ளீட்டாக வந்து மாற்றும். அண்ட் இந்த ப்ராசஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் உங்கள் மைண்ட், உங்கள் தாட்ஸ். இந்த ஜேர்னியில் ஒரு மேல் பர்சனோட உதவி கிடைக்கும். அந்த பர்சன் வந்து வெரி ஸ்ட்ராங், வெரி போல்ட், மாஸ்டர் மைண்ட், மெனிப்புலேட்டிவ் மைண்ட், ரொம்ப ஸ்ட்ராங்கான மைண்டுன்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் பைல் நம்பர் 2 நீங்கள் வீக்கான ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதை ஸ்ட்ரென்தன் பண்ண அந்த பர்சன் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ ஸ்ட்ராங் மேல் எனர்ஜியோட சப்போர்ட் இருக்குது. அண்ட் அவங்க வந்து நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்களை வந்து செஞ்சும் கொடுப்பாங்க, உங்களோட மைண்ட் செட்டை மாற்றவும் ஹெல்ப் பண்ணுவாங்க. இது இந்த அதாவது இந்த ஷார்ட் டேர்ம் பீரியடில் வந்து அவங்க உங்கள் லைஃப்பில் வருவாங்க. மேபி லைக் ஒரு சில பேரோட வாழ்க்கையில் ஆல்ரெடி அவங்க வந்திருக்கலாம், ஆனால் நீங்கள் அவங்க வேல்யூ தெரியாமல் உங்கள் லைஃப்பில் வச்சுருந்துருக்கீங்க. பட் ஒரு சில பேருக்கு இன்னும் வெரி சூன் நியர் ஃபியூச்சரில் வருவாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க கொடுக்கக்கூடிய மெசேஜஸ், கொடுக்கக்கூடிய அட்வைசஸை வந்து நீங்கள் கிராண்டடாக மட்டும் எடுத்துக்காதீங்க. உங்கள் சூழ்நிலை வச்சு தான் அட்வைஸ் கொடுப்பாங்க. அது ஷார்ட் டேர்மாக அந்த அட்வைஸ் உங்களுக்கு கிடைச்சாலும் சரி, அதை மட்டும் கிராண்டடாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா அவங்க கொடுக்குற அட்வைசஸை நீங்கள் யூஸ் பண்ணினீங்க அப்படின்னா ஃபார் எவர், ஐம் டெல்லிங் யூ, ஃபார் எவர் வந்துட்டு அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க தேவையில்லை, நீங்களே உங்கள் லைஃப்பை ஒன்றா லீட் பண்ணலாம். சரி, இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர்ஸை வந்து மீட் பண்ணுவீங்க. உங்கள் ஆசைகளை நிறைவேற்றிக்கிறதுக்கு மற்றவங்க கிட்ட போயிட்டு நீங்கள் நிற்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்களாவே அதை வந்துட்டு நிறைவேற்றலாம். லைக் நீங்களாவே வந்து ஒரு லீடர்ஷிப் ரோலில் இருந்து உங்கள் லைஃப்பை கொண்டு போகலாம். உங்களோட லைஃப்க்கு நீங்களே ஓன் மாஸ்டர்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரென்தன் பண்ண அந்த இண்டிவிஜுவல் டெஃபினெட்லி உங்கள் லைஃப்பில் வந்துட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? பட் சம்வேர் வந்துட்டு அவங்க உங்களுக்கு ஒரு பலமாகவும் இருப்பாங்க. உங்களோட பேஷன்ஸ் அப்பப்போ டெஸ்ட்டும் பண்ணுவாங்க. அதையும் நான் சொல்லிடுறேன். கொஞ்சம் அவங்கள ஹேண்டில் பண்ணணும்னா பேலன்ஸாக தான் ஹேண்டில் பண்ணணும். அதாவது சம்டைம்ஸ் உங்களுக்கு கோவப்படுத்துவாங்க, இரிட்டேட் பண்ணுவாங்க. பட் அதுக்காக அவங்கள வந்து விட்டுட்டீங்கன்னா அவங்க கொடுக்குற அட்வைசஸ் உங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. லைக் பெட்டி திங்ஸ், லைக் சின்ன சின்ன விஷயங்களுக்காக சண்டை போட்டுக்கிறதெல்லாம் பர்சனலாக எடுத்துக்க வேண்டாம். ஓகேங்களா? பிகாஸ் திஸ் இஸ் த ரைட் டைம் ஃபார் பைல் நம்பர் 2 உங்களுக்கான வெரி குட் சப்போர்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது வருது. விச் மீன்ஸ் இது வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி யாரும் சப்போர்ட் பண்ணியிருக்கவும் மாட்டாங்க, ஹெல்ப் பண்ணியிருக்கவும் மாட்டாங்க, அதே மாதிரி அட்வைசஸ் கொடுத்துருக்கவும் மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு விஷயங்கிறது வருது. ஓகேங்களா? அந்த அட்வைசஸ் ஒரு 10 பாயிண்ட் 20 பாயிண்டாக இருக்கலாம், இல்லை ஒரு பாயிண்டாக கூட இருந்தாலும் அது உங்களோட ஃபார் எவருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியதுன்னா டெஃபினட்டாக எடுத்துக்கலாம் அதை. ஓகே, டைம் டு மேக் அ விஷ். பைல் நம்பர் 2 மேஜிக்கல் யூனிகார்னை சூஸ் பண்ணியாச்சு. அப்போ இவங்களோட ஆசைகளை கேட்கக்கூடிய நேரம் தான் இது. என்ன ஆசை இருக்கு, என்ன விஷயத்த மேனிஃபெஸ்ட் பண்ணணும், என்ன விஷயத்த வந்துட்டு வேணும், உங்களுக்கு ஆசைப்படுறீங்க, அது வந்து வேல்யூபிளா இருக்குதா, அது இந்த நியர் ஃபியூச்சர்ல வந்து நடக்கிறதா, அதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. அன்னெசரியான விஷயங்கள்ல ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. திஸ் இஸ் நாட் த டைம். டைம் இஸ் லோ. பைல் நம்பர் 2க்கு நான் இப்போவும் சொல்லிடுறேன், உங்களுக்கு வர்ற சான்சஸாக இருக்கட்டும், ஹெல்ப்பாக இருக்கட்டும், டைமாக இருக்கட்டும் கம்மி தான். அது கிடைக்கிற டைம்ல யூஸ் பண்ணிக்கிட்டா தான் உண்டு. அதை விட்டுட்டு நான் அப்புறம் பார்த்துக்கிறேன், இல்லை ஒரு 1 இயர் ஆகட்டும், இல்லை நான் அப்புறம் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தள்ளி போடுறீங்களோ, அதை கிராண்டடாக எடுத்துக்கிறீங்களோ, கேஷுவலாக எடுத்துகிட்டு போகிறீங்களோ, அப்போது நீங்கள் வேறு யாரையும் ப்ளேம் பண்ண முடியாது உங்களை தவிர. சரண்டர். now look at the passion here. உங்களோட பேஷன் என்ன, ஆசைகள் என்ன, அதுல சரண்டர் ஆகுங்க. மற்றவங்க கிட்டே போய் சரண்டர் ஆகுறீங்க. இந்த நேம் ஆஃப் லவ் பண்ணிட்டேன், மறக்க முடியல, என்னால் ஏற்றுக்க முடியல, அவங்க தான் வேணும்.
லவ்ங்கிற பேர்ல மற்றவங்களோட சரண்டர் ஆகுறீங்க. ஆனா அதனால நோ யூஸ். ஆனா இந்த டைம்ல உங்க பேஷன் என்ன, உங்களோட ஆசைகள் என்ன, உங்க விஷஸ் என்ன, உங்க திறமைகள் என்ன, அதுல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, அதுல சரண்டர் ஆகுங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? உங்க லைஃப்ல நீங்க இப்போ நீங்களா சொந்த காலில் நின்று முன்னேறதுக்கான ஒரு சைன் வருது. அப்போ நீங்க அதுக்கு கம்ப்ளீட்லி சரண்டர் ஆனா மட்டும்தான் முடியும். ஆசை ஒரு பக்கம் பட்டுட்டு வேற ஒரு பக்கம் சரண்டர் ஆகிட்டு உட்காந்து இருந்தீங்கன்னா அப்புறம் அது எப்படி வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும்? பைல் நம்பர் 2 வந்து பண்ற மைன்யூட்டான தப்புகள், அதுதான் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல பெரிய பெரிய ப்ராப்ளமா வந்து நிக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த டைம் பீரியட்ல பீப்புளோட அட்வைசஸ் ஓவரா எடுத்துக்காதீங்க. கன்ஃபியூஸ் பண்ணி விடுவாங்க. அதாவது அந்த ஒரு ஸ்பெஷல் பர்சனோட அட்வைசஸ் எடுத்துக்கோங்க, கண்டிப்பா அதை எடுத்துக்கணும். பட் ரேண்டம் பீப்புள் உங்க லைஃப்ல ஒரு சில பேர் இருப்பாங்கல்ல, உங்களை பயமுத்தி விட்டுறதுக்குனே இருப்பாங்க. நல்லா இருந்தாலும் சரி, இல்லாது கிடைக்காதுன்ற மாதிரியே பயமுத்தி விடுவாங்க. அந்த மாதிரி நபர்கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் அ குட் சான்ஸ். ஒரு நியூ லைஃப் ஸ்டைல் அண்ட் குட் லக் அருமையாக இருக்கு. அழகா யூஸ் பண்ணுங்க. தட்ஸ் இட். ஓகே, பாசிட்டிவ் மைண்ட் செட்ல இருக்கணும். அது அனதர் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். கொஞ்சம் வந்துட்டு ஃபோக்கஸ் ஆன் யோர் தேர்ட் ஐ சக்ரா. ஓகேங்களா? ஸோ தேர்ட் ஐ சக்ரால வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. அண்ட் பேலன்ஸ் இம்பார்ட்டன்ட். கிவ் அண்ட் டேக், எதுலையுமே கிவ் அண்ட் டேக் இருந்துட்டா பெட்டரா இருக்கும். அதை விட்டுட்டு ஒரு பக்கம் கிவரா மட்டும் இருக்கிறது, இல்லை ஒரு பக்கம் ரிசீவரா மட்டும் இருந்தா வேலையாகாது. அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அது வந்து உங்களுக்கு இந்த டைம்ல ஒரு பிளாக்கேஜா, ஒரு தடங்களா வரத்துக்கும் வந்து வாய்ப்புகள் இருக்கும். சரி, பார்ப்போம். ஸோ வேற என்ன ஒரு மெசேஜஸ் வந்து இந்த டைம்ல வருது? So look at this beautiful heart. ஸோ டிஃப்ரெண்ட் லவ் எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கும் இந்த டைமில். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அனுபவங்கள் இருக்கும். ஸ்லோ க்ரோத் இருக்கும், அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், அண்ட் மோர் ஆஃப் ரெஸ்பெக்ட் இருக்கும். ஓகேவா? அண்ட் அதே மாதிரி வந்துட்டு நான் சொன்ன அந்த பர்சன் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட், ஹெல்பிங் ஹேண்ட் மாதிரி இருப்பாங்க. அடுத்தது நான் என்ன செய்ய போறேன்னு தெரியாம இருக்கிற இந்த சூழ்நிலையில அவங்க உங்க கையை பிடிச்சி கூட்டிட்டு போகிறதுக்கு ரெடியா இருக்காங்க. பட் இது என்னன்னா, திஸ் இஸ் ஜஸ்ட் த பிகினிங். இது வெறும் ஆரம்பம் தான். இது வெறும் ஸ்மால் ஃபவுண்டேஷன் தான் உங்க ஃபியூச்சருக்கு. அதையும் சொல்லிடுறேன், இது ஜஸ்ட் த பிகினிங் தான். பார்க்குறப்ப ரொம்ப பெருசா இருக்க மாதிரி இருக்கும், வாவ் சூப்பர்ன்ற மாதிரி இருக்கும். ஆனால் இட்ஸ் மோர் டு கோ. ஓகேங்களா? ஜஸ்ட் ஒரு பேசிக் ஆரம்பம், ஃபவுண்டேஷன்கள் தான் இந்த டைம்ல வருது. அதைவே ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க. இதுல இருந்து அதனால தான் நான் பிஃபோரே சொல்லியிருந்தேன், சரண்டர் ஆகுங்கன்னு நான் ஏன் சொன்னேன்னா, பிகாஸ் நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய நியூ எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கு. ஓகே, ஸோ பைல் நம்பர் 2 நீங்க வந்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல 111ங்கிற ஏஞ்சல் நம்பரை டைப் பண்ணலாம். இல்லைன்னா யூனிவர்ஸ்க்கு என்ன ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை கூட சொல்லி அதனோட எனர்ஜியை கிளைம் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பைல் நம்பர் 3 யாரெல்லாம் இந்த பியூட்டிஃபுல் ஸ்மைலி சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஓகே, பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு உங்க லைஃப்ல வந்து இது வரைக்கும் வந்து ஒரு ஃபெமினைன் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருந்திருக்காது. இது வந்து எல்லாருக்கும் கிடையாது, பட் ஒரு சில பேருக்கு கண்டிப்பா அந்த ஆப்போசிட் ஜெண்டரோட இல்லைன்னா அந்த ஒரு ஃபெமினைன் ஃப்ரெண்ட்ஷிப் வந்துட்டு அவ்வளவுக்கும் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்தன் கொடுத்துருக்காது. அதாவது உங்களோட ஜாலியா பேசுறவங்க உங்களோட பொசிஷனை தட்டி பறிக்கணும்,
அப்படின்னு நினைப்பாங்க. காம்படிஷனாகவும் உங்களை வந்து கருதுவாங்க. நீங்கள் வந்து அவங்களுக்கு ஈக்குவலாக இருக்கணும். அவங்கள விட தனியாக க்ளோ ஆகி ஷைன் ஆனீங்கன்னா அது அவங்களுக்கு பிடிக்காம போகும். எந்த அளவுக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறாங்களோ அதே அளவுக்கு அவங்க சட்டார்னு இனிமையாக மாறத்துக்கும் வந்துட்டு ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி பர்சன்ஸை தான் வந்து பைல் நம்பர் 2 அதிகமாக பைல் நம்பர் 3 அதிகமாக மீட் பண்ணியிருப்பீங்க. அதாவது பட் இந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு குட் சோலை மீட் பண்ணுவீங்க. மேபி உங்க ஏஜ் இல்லைன்னா உங்களோட ஒரு கம்மியான ஏஜஸ் கூட எதிர்பார்க்கலாம். எல்டர் ஆல்சோ பாசிபிள் தான். பட் அந்த ஏஜ் வந்து ரொம்ப டிஃப்ரென்சஸும் சொல்ல முடியாது, ஒரு அளவுக்கு வந்து இருக்கு. அவங்க வந்து உங்களை ஒரு ரொம்ப மரியாதையாக நடத்துவாங்க. ஒரு கிங் இல்லை ஒரு குயின் அளவுக்கு வந்துட்டு ஃபீல் பண்ண வைப்பாங்க. ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. உங்களோட வேல்யூ என்ன, நீங்கள் எப்படிப்பட்ட பர்சன்கிறத அவங்க அழகாக வந்து சொல்லுவாங்க. சரி, உங்களுக்கு தெரியும் பைல் நம்பர் 3க்கு யூ ஆர் வெரி சாஃப்ட், ஹெல்பிங் டைப், ஜாலியான கேரக்டர், யாருக்கும் எதுவும் தான் உண்டு வேலை உண்டுன்னு இருக்கிற கேரக்டர். பட் அந்த விஷயத்தை இது வரைக்கும் யாரும் புரிஞ்சுக்கிட்டதே கிடையாது. ஏன்னா அதை புரிஞ்சுக்கிற மாதிரியான பர்சன்ஸை நீங்கள் மீட்டே பண்ணலை இது வரைக்கும். பட் இனி வரக்கூடிய ஃபேஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய சோல் எப்படி, உங்கள் கேரக்டர் எப்படிங்கிறத நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ அதே மாதிரி அவங்க சொல்லுவாங்க. அவங்களும் நினைப்பாங்க, மரியாதையாக நடத்துவாங்க. அண்ட் உங்களுக்கு நிறைய கஷ்டங்கள்னு சொல்கிற இடங்கள்ல ஈஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் அவ்வளோதான், நம்ம லைஃப்பில் இனி ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு செட் ஆகாது, நமக்கு கிடைக்காது. இதெல்லாம் வந்துட்டு மற்றவங்கெல்லாம் பார்த்தா நல்லா சோஷியல் மீடியாவில் ஃபோட்டோஸாக போடுறாங்க, கேங் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாமேன்னு சொல்கிறாங்க. எனக்கு மட்டும் ஏன் கிடைக்க மாட்டேங்குது கேள்விகள் அதிகமாக இருக்கும். எந்த ஏஜாக இருந்தாலும் என்ன, ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது ஏன் எனக்கு மட்டும் கிடைக்க மாட்டேங்குது, தட் டு ஃபீமேல் ஃப்ரெண்ட் ஏன் ஒரு கன்வீனியண்ட்டாக இருக்கலாம், எதை வேணாலும் பேசலாங்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட் ஏன் எனக்கு கிடைக்கலன்னு கேட்குறவங்களுக்கு இந்த டைம் அருமையாக இருக்குது. அண்ட் பொறுமையாக இருந்தீங்க. ஓகேங்களா? ஸோ நிறைய டிஃப்ரெண்ட்டான ஒரு டாக்ஸிக் கேரக்டர்ஸ்ல இருந்து உங்களை மிஸ்யூஸ் பண்ண பர்சன் கிட்ட இருந்து விலகி வந்து ஒரு சில பேர் ரொம்ப நாளாக தனிமையாக கூட நீங்கள் இருக்கலாம். ஓகேங்களா? இந்த டைமில் டிவைன் உங்களுக்கு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னா, திஸ் இஸ் நாட் த எண்ட், இது வந்து முடிவில்லை. ஓகேங்களா? ஸோ அந்த பழைய பீப்புள் அந்த நிறைய இது வந்து உங்களை விட்டு மூவ் ஆன் ஆகி இல்லை நீங்கள் அவங்கள விட்டு மூவ் ஆன் ஆகி வந்து ஒரு தனிமையாக இருந்தாலும் இது முடிவு கிடையாது. which means that your mindset, your soul connect ஆகக்கூடிய பர்சன், soul family இனிமேல் வருவாங்க. ஓகேங்களா? உங்களை அழகுபடுத்தி பார்ப்பாங்க. ஸோ என்ன மாதிரியான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை ஆசைப்பட்டீங்களோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை அழகாக உங்களுக்கு வந்துட்டு கொடுப்பாங்க. ஸோ இட்ஸ் அ வெரி கிளியர் சைன். ஓகேங்களா? ஏன் பைல் நம்பர் 3யை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறையா ஃபேமிலி, கசின்ஸ், ரிலேட்டிவ்ஸ், லவ்டு ஒன்ஸ், நெய்பர்ஸ் எவ்வளோ பேர் இருந்தாலும் வேலை செய்கிற இடத்துலையுமே சரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது மேலே வந்து உங்களுக்கு அதிகமான மரியாதை இருக்கும், மதிப்பு இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட நம்ம என்ன வேணால் கனெக்ட் பண்ணலாம், ஒரு சப்போர்ட்டாக இருக்கலாம், ரதர் தேன் ஃபேமிலியோட கனெக்ட் ஆகிறத தாண்டி. பிகாஸ் த வேர்ட் ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது மேலே உங்களுக்கு அதிகமான ஒரு நம்பிக்கையும் வந்துட்டு இருக்குது. ஆனால் அது இன்னும் வரைக்கும் கிடைக்கலன்ற ஒரு ஏக்கங்கள் ரொம்ப நிறையா இருக்குது. ஒரு சில பேர் இது ரிலேட்டடாக நிறைய ப்ரேயர்ஸும் பண்ணியிருப்பீங்க, ஆசையும் பட்டிருப்பீங்க. ஸோ உங்களுக்கான ஒரு ஜஸ்டிஸ், அழகான ஒரு விஷயம் இந்த ஒரு வழியில் வந்து உங்களை நோக்கி வருது. ஓகேங்களா? ஸோ இட் இஸ் அ வெரி கிளியர் சைன். ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் பைல் நம்பர் 3 நிறையா ஃப்ரெண்ட்ஸ் எதிர்பார்க்காதீங்க. ஒரு சில பேர் வந்துட்டு எனக்கு நிறைய கேங் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும், ரொம்ப பேராசை மாதிரி வந்துட்டு வேண்டாம், அந்த தாட் வேண்டாம். உங்களை புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட் 1 or 2 பர்சன் இருந்தாலும் ஓகே தான். உங்கள் மைண்ட் செட்டுக்கு நீங்கள் எப்பயும் ஒரு உண்மையான ஒரு ஃபேக் ஸ்மைல் இல்லாமல் ஒரு உண்மையான ஒரு ஸ்மைலோட அந்த ஃபேஸில் நீங்கள் இருக்கணும், அந்த ஃபேஸை காமிக்கணும் அப்படின்னா வெரி ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் பெட்டர். த மோர் குவாலிட்டி இம்பார்ட்டண்ட், குவான்டிட்டி தாண்டி. பிகாஸ் பைல் நம்பர் 3 மேபி நீங்கள் ஒரு இன்ட்ரோவர்ட்டாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் ரொம்ப செலக்டிவான பர்சன்ஸ் கிட்ட மட்டும் ரொம்ப ஜாலியாக பேசுவீங்க. பட் ஒரு புது பர்சன் கிட்ட ரொம்ப குரூப்பாக இருக்கிறவங்ககிட்ட அவ்வளோக்கு பேச மாட்டீங்க. அப்படின்னா உங்களுக்கு கம்மியான ஃப்ரெண்ட்ஸ், குவாலிட்டியான ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் ஓகே தான், பெட்டர். ஓகேங்களா? ஸோ மற்றவங்களுக்கு கிடைக்கிதே அந்த கம்பேரிஷன்ஸ் இப்பவும் கூட வேண்டாம் உங்களுக்கு. எவ்ரிபடி லைஃப் ஜேர்னி டிஃப்ரெண்ட். ஒருத்தவங்களோட லைஃப் ஜேர்னியும் வந்து வேறு வேறு விதம், டிஃப்ரெண்ட். உங்களுக்கு எது செட் ஆகுங்கிறத மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். தட்ஸ் த யூனிவர்ஸ் மெசேஜ் ஸ்ட்ராங்லி. சி கிளியர் அவுட்டிங் த கிளட்டர், தட் இஸ் அ திங். உங்களை விட்டு வந்து தேவையில்லாத அந்த ஃப்ரெண்ட்ஸ், அந்த தேவையில்லாத விஷயங்கள் வந்துட்டு வெளியில் போயிடுச்சு.
நீங்களும் விட்டு விலகி வந்திருக்கலாம். ஸோ இட் இஸ் அ வெரி கிளியர் ஸ்பேஸ் இங்க இருக்கு. ஒரு புது நபர் வரத்துக்கான ஒரு அழகான ஸ்பேஸ் உங்க லைஃப்ல இருக்கு, உங்க மனசுலயும் இருக்கு. ஸோ தட் இஸ் வை இந்த டைம்ல வந்து வராங்க. இவ்வளவு நாட்களா ஏன் வரல? ஏன்னா இவ்வளவு நாட்களாக நீங்க பிசிக்கலி ஒரு பர்சனை, பாஸ்ட்ல இருந்த பர்சனை விட்டு பிசிக்கலி நகர்ந்து வந்திருந்தாலும் மென்டலி எமோஷனலி ஏதோ ஒரு ஏக்கம் வச்சுட்டு தான் இருந்திருக்கீங்க. அந்த பர்சன் திரும்ப வந்தா நான் ஏத்துக்குவேன், மன்னிச்சிருவேன், ஸோ திரும்ப வந்தா பரவாயில்லன்ற மாதிரி மனசுல அந்த ஏக்கங்கள் இருந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ உங்க லைஃப்லயும் உங்க மனசுலயும் வந்துட்டு புது பர்சன் வரதுக்கான இடத்தையும் நீங்க கொடுத்து வைக்கல, இப்போ கொடுக்குறீங்க. ஸோ தட்ஸ் வை உள்ள வராங்க. என்னோட ரீடிங்கை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு நான் எப்பயுமே சொல்றது ஒண்ணுதான், பழைய பர்சன், பழைய விஷயங்கள் வெளியில போறதா தான் புதுசு உள்ள வரும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் நிறைய ஒரு கனெக்டிவ்ல. லெட் ஸ்பிரிட் பி யோர் கைட். ஸோ ஸ்பிரிட்ஸோட கைடன்சஸ் இருக்கு, ஸ்ட்ராங் ப்ரேயருக்கான பதில் இருக்கு. இட்ஸ் அ டைம் டு ஃப்ளை ஹை. அது ரொம்ப ஹையா கிளாரிட்டியோட ஜாலியா வந்து இருக்கக்கூடிய ஒரு டைம். அண்ட் நீங்க கிடைக்கலையே நடக்கலையேன்ற ஏக்கங்கள்லாம் தாண்டி உங்களுக்கான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிகினிங்கான ஒரு டைம். ஸோ பார்ப்போம். ஸோ இந்த நியூ கமர், நியூ பர்சன்ஸோட ஒரு எனர்ஜி நல்லா தான் இருக்கு. லுக் அட் தி பியூட்டிஃபுல் மியூசிக். அதான் சொன்னேன், ஜாலியா ஒரு ஹை லெவல்ல ஒரு ஹாப்பினஸோட இருக்கக்கூடிய ஒரு டைம். ஸோ இட் இஸ் அ டைம், அதாவது இந்த ஒரு ஜாலியாக ஹாப்பியான ஒரு வைப் அண்ட் மோர் ஆஃப் ஹீலிங் அப்படிங்கிறது இருக்கு இந்த டைம் பீரியட்ல. அண்ட் ஃபார் பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு உங்களுக்கு இனி வரக்கூடிய அந்த ஃப்ரெண்ட்ஷிப், அந்த லவ் உங்களுக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கும். ஆனால் அந்த பாண்டிங் வந்து கனெக்ட் ஆக கொஞ்சம் ஸ்லோவாகலாம். ஆரம்பத்தில் ஸ்லோவாக தெரியும், அதுக்கப்புறம் வந்து சூப்பர் கனெக்ஷன் வந்துட்டு இருக்கும். ஆரம்பத்தில் ஒரு இன்டென்ஷனோடலாம் இல்லாமல் சாதாரணமாக கனெக்ட் ஆகிற ஒரு பாண்டிங், அது நாளடைவில் இன்டென்ஷன்ஸ் மாறும். ஸோ பட் ஆனால் பிக்கஸ்ட் சப்போர்ட் அண்ட் ஸ்ட்ரென்த், உங்களோட மைண்ட் செட் அண்ட் ஹாப்பி ஃப்ரீடம் இருக்கக்கூடிய ஒரு ஒரு கேரக்டர். அண்ட் இட்ஸ் அ வெரி குட் சைன். பைல் நம்பர் 3 நல்ல சைன் தான் காமிக்குது உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு ஐ லவ் மை லைஃப் இல்லைனா 777ங்கிற ஏஞ்சல் நம்பரை டைப் பண்ணி அதனோட எனர்ஜி கிளைம் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.